Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கூகுள் பிக்சல் 8 ப்ரோ பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மொபைல் நான் ஏன் பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மொபைலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 வருது. ஸோ ₹1,00,000 இந்த மொபைல் அப்படி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து நான் பேச போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அன்பாக்சிங் அந்த அவேர்னஸ், ஸோ இந்த மாதிரி பல டாபிக்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ கீழே அந்த ஜாயின் பண்ணுறோம். ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறோம், உங்களோட விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் பிக்சல். ஸோ கூகுள் பிக்சல் உண்மையாகவே வேறு லெவல் ஃபோனாக கேட்டிங்கன்னு சொல்லுவோம். உண்மையிலே நல்ல ஃபோன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது தான் இப்போ வரைக்குமே. கூகுள் பிக்சலா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஏன் இது பிரபலமாக காரணம், இது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைனில் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரோட கவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஐஃபோன், சாம்சங், விவோ, ஓப்போ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுட்டு இருந்த டைமில் கூகுள் பிக்சல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் பிக்சல் ரிலீஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இப்போ வரைக்கும் நம்மள சில பேருக்கு, ஏன் இன்க்ளூடிங் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ வரைக்குமே கூகுள் பிக்சல் தெரியாது. ஸோ ரீசெண்டாக தான் கூகுள் 6ஏவே வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கான். ஓகே, 8 ப்ரோயும் வந்துருச்சு, ஆனால் இப்போ தான் 6ஏக்கே வந்திருக்கான். ஸோ அந்தளவுக்கு தான் இப்போதைக்கு இருந்திருக்கு. ஸோ இது ஆஃப்லைனுக்கு வந்தால் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பார்ப்போம் கூகுள் பிக்சல் எந்த அளவுக்கு. ஸோ அப்போ நம்ம விஷயத்துக்கு போய் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6.7 இன்ச் கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா சூப்பர் அக்வாட். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது 128 ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 24 பிட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம 10 பிட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஃபுல் 24 பிட்டு. அதாவது இந்த டிஸ்பிளேவோட கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே வேற அன்பீட்டபிளாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோனில் எப்படி அலுமினியம் ஃப்ரேம் கொண்டு வந்தாங்களோ, எஸ் கூகுளும் இப்போ அலுமினியம் ஃப்ரேம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாடலில் பேக்கில் அண்ட் பார்த்தீங்கன்னு ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன கொரில்லா கிளாஸ்ன்னு அவங்க சொல்லலை. ஓகேங்களா, தென் அடுத்ததான் கேமராக்கு வந்துடலாம். ஸோ பின் பக்கத்தில் இந்த கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கோட பொசிஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூகுளை பொறுத்த வரைக்குமே அவங்க யூனிக்காக எப்போவுமே அவங்க சூஸ் பண்ணுறது அந்த கேமராவை தான் அவங்க மெயின் கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டு. ஆனால் இப்போ அவங்க பேக் கேமராவுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் பின் பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவும், ஸோ 48 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும், அண்ட் இன்னொரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 30x ஒரு ஜூமிங் சப்போர்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பொருளை கூட நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 10.5. ஸோ இந்த மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா அவங்க லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸ் ஓகே 10.5. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா நீங்கள் நிறைய எடிட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு உங்கள் ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க, ஆனால் பர்டிகுலரான ஒரு சவுண்டை கட் பண்ணுறதுக்கு ஸோ கூகுளே எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் இந்த எடிட்டிங் ஆப்ஸாக இருக்க தவிர எல்லாமே இதிலே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்திருக்கு. ஓகேங்களா, இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, இது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டென்சரோட G3 சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிப்பு தான், ஆனால் இது எதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னதாக அது புரியல. ஸோ ஸ்னாப் ட்ராகனோட 8th ஜென்ரேஷன் 2. ஓகேங்களா, ஸோ இந்த சிப்போட இது பேட்டில் பண்ணிச்சுன்னா வின் பண்ணுறது என்னவோ ஸ்னாப் ட்ராகன் தான். ஆனால் இது முடிஞ்ச அளவுக்கு போட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கோசம் சொல்கிறேன். ஸோ இந்த G3 ஓகேங்களா, G3 ஸ்னாப் ட்ராகனோட 2nd ஜென்ரேஷன் மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, 2nd ஜென்ரேஷன் மாதிரில கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரேம் அண்ட் ரோமோட வேரியண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த ரேம் அண்ட் ரோம் அந்த வேரியண்ட்டை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அந்த ப்ரைஸுக்கு. ஸோ 128 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 15 GBக்கான ரேம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா 128 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சுங்களா, கூகுளில் அடிஷ்னலாக ஒரு ஸோ அடிஷ்னலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. கூகுள் ஒன்னில் ஒரு ஸ்டோரேஜ் பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு 1 TBக்கான ஒரு பேக்கேஜ். ஸோ எஸ் இந்த மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா
6 மாதத்துக்கு ஆனால் ஒரு 1 TB ஆன ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வாடகைக்கு ஃப்ரீயாக விடப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டோரேஜுக்கான காசு நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் ப்ரைமு ஸோ இதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். ஏன் 1 வருஷம் கொடுக்கலாம், ஏன்னா 1 லட்சம் கொடுத்து வாங்குறோம்ல. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டல. சரி ஓகே, 6 மாதத்தில் முடிச்சுட்டாங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5050, அதாவது 5050 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக நல்ல விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒருத்தவங்க வாங்கின ஒரு கஸ்டமர் என்ன ரிவ்யூ போட்டிருக்காருன்னா, ஸோ வந்து சார்ஜரிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் என்னோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே நமக்கு நல்லதாக கிடச்சிருன்றது நம்ப முடியாது. பட் இருந்தாலும் கூகுள் வந்து சில அப்டேட்லாம் கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இதை வாங்கிட்டோமே அப்படி 1 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யாரும் நினச்சிக்க தேவையில்லை. ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஃபோனில் சொல்ல வரது என்னென்னா, இதில் வந்து 7 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு தரமாக கிடச்சிடும். ஸோ அதில் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கல, அதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் 7 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா? இப்போ ஆண்ட்ராய்டு 14 வந்து இன்க்ளூடிங் பண்ணிட்டாங்க. ஸோ 15, 16, 17 அந்த மாதிரி வந்துட்டே இருந்துக்கும். ஸோ என்னதான் ஒரு ஃபோன் வாங்கினாலும் இந்த ஒரு ஃபோன் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு 4-5 வருஷத்துக்கு நீங்கள் ஜென்ரேஷனை வந்து கவர் பண்ணிடலாம். ஆனால் அது வரைக்கும் தாங்குற அளவுக்கு இதோட ஸ்டோரேஜும் பர்ஃபார்மன்ஸும் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்னோட வந்து ஹைலைட்ஸ் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சில டவுட்டுங்களாலும் சில குறைகளாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை வந்து மாற்றிக்கிறேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.